நீங்க பாறைக்கல் இந்த மாதிரியான பாறைகள்லாம் இப்ப இந்த இதுல கிடையவே கிடையாது. சிவபெருமான் வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு இதுல நமக்கு என்ன ஆச்சரியம்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடம் பழமையான முருகரினுடைய சிலையை நம்ம பார்க்க முடியுது. அதுதான் இங்க ஆச்சரியம். இது ஒரு காலத்தினுடைய மிகப்பெரிய மிச்சம் இந்த கோயில். இதனுடைய நிலைதான் நமக்கான கஷ்டமா இருக்கு. நீங்க இப்ப இந்த இடத்த ஃபுல்லா பார்க்கலாம். இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, மண்மேடுகளா கரையான் உள்ள போயிட்டு வருது இல்லை, அது ஒன்றும் இல்லை, பாம்பு புத்துகள். பாம்பு புத்துகளும் கரையான் புத்துகளை தான் இன்னைக்கு பார்க்க முடியுது. இது ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலாக இருந்திருக்கிறது. கன்னிமூல கணபதி, இந்த கோயிலினுடைய கன்னி மூலையில் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த இடத்துல பூஜை நடந்திருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இது ஒரு காலத்தினுடைய மிகப்பெரிய மிச்சம் இந்த கோயில். இதனுடைய நிலை தான் நமக்கான கஷ்டமா இருக்கு. பாருங்க, இந்த கோயில்ல யாருக்குமே தெரியாத கோயிலாக இருக்கு. இந்த இடங்கள்ல வந்து ஸ்தல விருட்சங்கள் இருந்திருக்கும். ஒரு காலகட்டத்துல கோயிலுடைய ஸ்தல விருட்சங்கள் இருந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி இருந்திருக்கணும். இங்க தட்சிணாமூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கணும். ஆனா தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி இல்லை. சிற்பத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. சிதிலம் அடைஞ்சிருக்கிற காரணத்தினால அந்த சிற்பத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த மண் இருக்குல்ல, இந்த மண்ணே செம்பாறை கற்கள்னு சொல்லலாம். இந்த கல்லை நீங்க பாறைக்கல் இந்த மாதிரியான பாறைகள்லாம் இப்ப இந்த இதுல கிடையவே கிடையாது. இப்ப இதெல்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய செம்பாறை கற்கள். நீங்க நார்த்தாமலை இப்படியான ஒரு இடங்களுக்கு போனோம்னா இந்த மாதிரியான கற்களை பார்க்கலாம். இந்த சித்தன வாசல், நார்த்தாமலை, புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் இந்த கற்களே இருக்கு. அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இந்த கற்கள் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து எப்படி ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஒரு சின்ன கோயில் அப்படி சொல்லலாம். ஒரு மினி ஆர்கிடெக்சர் ஆஃப் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு. அந்த காலத்துல சோழர்களுடைய கோயில்களுடைய கட்டிடக்கலை எல்லாமே இப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க மேல பாக்குறீங்கல்ல, இந்த இடம் இங்க பார்த்தா ஒரு பூதங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கா? இவங்களா சிவகணங்கள்னு பேரு. இந்த மேல அப்படி ஒருத்தவங்க வாத்தியம் வாசிப்பாங்க, ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுவாங்க, ஒருத்தவங்க மிருதங்கம் வாசிப்பாங்க. இது என்ன பாருனா, சிவபெருமான் வந்து கைலாய மலையில சுற்றி அவரோட சிவபூத கணங்கள் இருப்பாங்களாம். அவங்க எல்லாருமே ஆனந்தமா சந்தோஷமா எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பூத கணங்கள். சிவபெருமானை பற்றிய தியரிகள் நிறைய சொல்றாங்கல்ல, அவரை பற்றி அவர் எங்கிருந்து வந்தார், எங்கிருந்து உருவானார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படியே ஒரு நாள் தியரி என்னன்னா, சிவபெருமான் வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர் ஏலியன் தியரின்னு பேரு. கைலாய மலை வழியாக வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்னு ஒரு தியரி சொல்லப்பட்டு இருக்கு. அந்த தேரி பிரகாரம் பார்த்தோம்னா இவங்க பூதகணங்கள்னு சொல்றவங்க எல்லாம் ஏலியன்ஸாக இருந்திருக்க போகுது. இப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இடம் பிரகார தேவதைகள்ல இந்த இடத்துல லிங்கோத்பவர் இல்ல பெருமாள் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வைப்பாங்க. இப்ப நம்ம அங்க கன்னி மூலையில விநாயகரை பார்த்தோமா, அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல வருண மூலையிலையும் வாயு மூலையிலையும் முருகர் சன்னதியை பார்க்கலாம். இப்ப சோழர் காலகட்டத்துல அழகான முறையில் அங்க கன்னி மூலையில ஒரு விநாயகர் சன்னதி வச்ச மாதிரி இங்க முருகரினுடைய சன்னதி வச்சிருக்காங்க. வாங்க, இன்னைக்கு இதுல நமக்கு என்ன ஆச்சரியம்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடம் பழமையான முருகரினுடைய சிலையை நம்ம பார்க்க முடியுது. அதுதான் இங்க ஆச்சரியம். அந்த சண்டிகேஸ்வரரினுடைய சன்னதி ஒரு காலகட்டத்துல இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் பூஜை நடந்திருக்கு. இப்ப அந்த இடத்துல வெறும் சன்னதி மட்டும் இருக்கு. சிற்பங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. நீங்க இந்த சவுத்துல முழுக்கையுமே முழுவதுமாக இந்த தமிழி கிராமிய எழுத்துக்களினுடைய கல்வெட்டுகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். அதே போல இந்த இடம் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தோம்ல அபிஷேக நீர் வந்து வாய்க்காலாக வர்றதுக்கு ஒரு பெரிய கல் வச்சிருந்தாங்கன்னு அந்த கல்லை கீழே பதிச்சிருப்பாங்க. இந்த அபிஷேக நீர் இங்கிருந்து தண்ணீரோடு வரும். கீழே அந்த தொட்டி இங்க வச்சிருப்பாங்க. இந்த தொட்டியிலிருந்து வாய்க்கால் வழியாக அந்த நிலபாசனங்களுக்கு போகக்கூடிய இடமாக ஒரு காலகட்டத்துல அற்புதமாக இருந்த இடம் இந்த இடம். இந்த இடத்திற்கு சுவாமிக்கு நிவேதனங்கள் எல்லாம் தான் இந்த கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்கு. இந்த பூதகணங்களினுடைய சிற்பத்தை பார்க்க முடியும், யாழியினுடைய சிற்பங்களை பார்க்க முடியும், அற்புதமான சோழர் காலகட்டத்து கல்வெட்டுகளை இங்க பார்க்க முடியும். எவ்வளவு கலை சின்னம்ல. நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் இது வந்து கோயிலினுடைய ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஈசான மூலையில ஈசானிய மூலை, இந்த கோயிலினுடைய ஈசான மூலையில என்ன இருக்குன்னா, காலபைரவரனுடைய சன்னதி அப்பயே வைப்பாங்க, நவகிரகத்தினுடைய சன்னதி வைப்பாங்க. ஆனா முற்காலத்தினுடைய சோழர்கள் காலகட்டத்துல நவகிரக சன்னதி இல்லாத காலத்துல இது காலபைரவ சன்னதியாகத்தான் இருந்திருக்கணும். காலபைரவரனுடைய சிற்பங்கள் இங்க உள்ள இருந்திருக்கணும். அஷ்டமி தேய்பிரை அஷ்டமிக்குலாம் இங்க பெரிய பூஜைகள் நடந்திருக்கணும்,
பெரிய இதற்கான சன்னதிகள் இருந்ததுக்கான சான்று பார்த்தீங்கன்னா இந்த வளைவு ஆர்ச் இருக்கு பாருங்க, இந்த ஆர்ச் தெரியுதா, இதுக்கு மேல பெரிய கோபுரங்கள் இருந்திருக்கணும், இதுக்கான ஒரு சன்னதி இருந்திருக்கணும். அதெல்லாம் இடிந்த நிலையில அப்படியா இன்றைக்கு இந்த சன்னதியினுடைய மிச்சத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கான கல்லுகள்லாம் தான் இங்க இருந்திருக்கு. இந்த கோயிலினுடைய கல்லா தான் இந்த கல்லெல்லாம் இருந்திருக்கும். கலசம் மாதிரி இது கல் கலசம். இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் போதுனா அங்க வந்து தங்க கலசங்கள்ல வச்சு நவதானியங்களை உள்ளர பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஒருவேளை கிராமங்கள் பஞ்சம் வந்தா கூட அந்த தானியங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தானியங்களை வச்சு மீண்டும் உபோகம் பண்ணிட முடியும், மீண்டும் விளைச்சலை கொண்டு வந்துட முடியுன்றதுக்காக மேல அந்த கலசங்கள் அந்த காலத்துல பராமரிக்கப்பட்டு வந்திருக்கும். இன்னைக்கு பாசம் பிடிச்சு போய் அப்படியே இந்த கலசங்களும் மங்கிய நிலையில நம்ம பார்க்க முடியுது. இது கல் கலசம். இந்த மாதிரியான கோயிலுக்கான கலசங்கள் இருந்திருக்கும். நிறைய பேர் இந்த இரிடியம் அதெல்லாம் சொல்லி இந்த சதுரங்க வேட்டை படத்துல காட்டும், இரிடியம் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி பாதி கலசங்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மிச்சம் போக நம்ம மிகப்பெரிய கலை சின்னம் இந்த நிலையில் இருக்கிறதுதான் நம்மளுடைய பார்வைக்கு இருக்கு. ஒரு 2000 வருடம் பழமையான அல்லது ஒரு 1500 வருடம் பழமையான ஒரு சிற்பம், ஒரு யானையினுடைய சிற்பம், போருக்கு செல்லக்கூடிய ஒரு யானையினுடைய சிற்பம். அந்த போருக்கு செல்லக்கூடிய யானைன்னு எப்படி தெரியும், தும்பிக்கை வந்து மேல் எழுந்திருக்கும், 2 கால்கள் முன்னேறி ஓடக்கூடிய யானையாக இந்த சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கால் முன்னாலும் இந்த கால் பின்னாலும் அப்படி ஓடக்கூடிய நிலையில் ஒரு யானையினுடைய சிற்பத்தை இந்த சிற்பி வடிவமைச்சிருக்கார். போருக்கு செல்லக்கூடிய ஒரு யானையினுடைய சிற்பம். எப்படி நம்ம யானையினுடைய சிற்பத்தை பார்த்தோமோ இங்க அதே மாதிரி குதிரையினுடைய சிற்பத்தை நீங்க பார்க்க முடியும். போருக்கு செல்றதுக்கு ஓடக்கூடிய ஒரு குதிரையினுடைய சிற்பமும் இங்க இருக்கு. அங்க போருக்கு செல்லக்கூடிய யானையை பார்த்தது போல குதிரையின் சிற்பம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிங்கம் கோலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கத்தினுடைய வடிவமைப்பு கோலிங்கம், அது ராஜலிங்கம் போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லிங்கத்தை நம்ம இங்க பார்க்க முடியுது. சன்னிதானத்திற்குள் பார்க்க முடிகிறது. அங்கு சுவாமியினுடைய சன்னதி இருந்தாலும் கூட பக்கத்திலேயே கோலிங்கத்தினுடைய சன்னதியாக பார்க்க முடிகிறது. ராஜலிங்கமாக இந்த லிங்கம் அமைந்திருக்கிறது. நீங்க மேல பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தியான இந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியை பெறக்கூடிய துளைகள் கொடுக்கப்பட்டு இந்த ராஜலிங்கத்தினுடைய சக்கரங்கள் சக்கரங்களாக சுற்றி இந்த குண்டலினி சக்கரத்தினுடைய வெளிப்பாடாக இந்த சக்கரங்கள் இங்கு அமைக்கப்பட்டு சகத்திரத்திலிருந்து நமது குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய வண்ணமாக இந்த கோலிங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டகோண லிங்கம்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 இப்படியாக 16 பட்டைகள் 16 பட்டைகள் இருக்கக்கூடிய லிங்கமாக இப்படி பார்த்தோம்னா 16 பட்டைகள் இருக்கக்கூடிய லிங்கமாக இங்க இந்த இடத்துலயும் பார்க்கலாம். 16 தழும்புகள் இருக்கக்கூடிய 16 பிரிவுகள் இருக்கக்கூடிய அற்புதமான லிங்கம். மார்க்கண்டேயருக்கு உகந்த லிங்கம் சொல்றாங்க. அதாவது இறப்பை தடுக்கக்கூடிய நல்வாழ்வு அளிக்கக்கூடிய லிங்கமாக சுவாமி நமக்கு அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியான இந்த அற்புதமான தருணத்தை பார்க்கக்கூடிய தருணத்தை இறைவன்